யூடியூப் வீடியோஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம் eBayல இவ்வளவு earn பண்ணிருக்கோம் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. பட் அந்த ஷோ பண்ற எல்லா அமௌண்ட்டுமே அவங்களுடைய இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரைட்ல நான் ஏற்கனவே எடுத்திருந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரில இருந்து நம்ம ஏப்ரல் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்து eBayல வந்து ஏர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல நம்மளுக்கு வந்து 4 மாதத்துக்குள்ள பெற்றுக்கொள்ற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த 4 மாதத்துக்குள்ள பெற்றுக்கொண்ட இந்த 4 லட்சமும் முழுக்க ப்ராஃபிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து செல்லிங் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிட்டு நம்ம இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி சொல்ல போறது இல்ல. உண்மைக்குமே eBayல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழுக்க ஷோ ஆகிற அமௌண்ட் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டா வந்து இருக்காது. ஏன்னா அதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்கு பிறகு வந்து பண்ணதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயம் வந்து இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு யூடியூப் வீடியோஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம் eBayல இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. பட் அந்த ஷோ பண்ற எல்லா அமௌண்ட்டுமே அவங்களுடைய ப்ராஃபிட்டா வந்து இருக்காது. அதை நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். நானும் அப்படி சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பொய் தான். சோ உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற எல்லா காசுமே இந்த 4 லட்சமும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 4 லட்சத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில இடங்கள்ல ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா eBayல பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்றதுக்கு ஒரு ஃபீ வந்து எடுப்பாங்க. சோ இந்த ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க eBay அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் இந்த ஐட்டம் வந்து செல் பண்றீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கால நம்மளுக்கு வந்து டாக்ஸ் போடுற மாதிரி eBayயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய செலஸ்ட இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. சோ அந்த அமௌண்ட் எடுத்ததுக்கு பிறகுதான் நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம செல் பண்ற ஐட்டமுக்கும் நம்ம வந்து செலவு பண்ணணும். சோ இப்போ நீங்க ஏதோ ஒரு பொருளை வந்து செல் பண்றீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்க வந்து வாங்கணும், என்னன்னா செய்யணும், இதுக்கான காஸ்ட் வந்து போகும். சோ அந்த காஸ்டும் போனதுக்கு பிறகு இந்த ஐட்டமை வந்து நீங்க ஷிப் பண்ணணும். சோ ஷிப்பிங் வந்து பண்ணணும். சோ இந்த ஷிப்பிங் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீலங்கன் போஸ்டா இருந்தாலும் சரி, கொரியர் சர்வீஸா இருந்தாலும் சரி, இது எதுக்கா இருந்தாலும் நீங்க வந்து காசு பே பண்ணணும். சோ இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த ஐட்டம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அடுத்த அமௌண்ட் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். சோ என்னுடைய இந்த 4 மாதத்துல என்னுடைய ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 50% வந்து இருந்துச்சு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் மாதிரி நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்ரைட் மூலமாக நிறைய கைட்லைன்ஸ் வந்து எடுத்திருப்போம். சோ இந்த ஷிப்பிங் மெத்தட்ல கூட நம்ம நிறைய ஷிப்பிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எப்ப மெசேஜ் பண்ணி கேட்டாலும் அதுக்கான ரிப்ளை வந்து அப்ரைட் வந்து ரொம்பவுமே ஈஸியா வந்து கிடைக்கும். கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு தமிழ் மொழியில வந்து பெற்றுக்கொள்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நம்ம பயப்படாம ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அப்ரைட்ல ஜாயின் பண்ணி கைட்லைன்ஸை பெற்றுக்கொண்டு eBayல ஏர்ன் பண்ணி ஒரு ஆன்லைன் ப்ராஃபிட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல சான்ஸை வந்து நம்மளுக்கு வந்து அப்ரைட் மூலமாக உருவாக்கி கொடுத்திருக்காங்க.